ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவும் இதே மாதிரி சூழ்ச்சி செய்து என்னை தோற்கடித்தாய். அதே மாதிரி இப்பொழுதும் சூழ்ச்சி செய்து என் மந்திர வாளை அந்த நம்பூதிரி துணையோடு பறித்து என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறாய். நான் தான் உறைந்து போய் நிற்கிறேனே தவிர எனக்குள் இருக்கும் பழிவாங்கிற எண்ணமும் வெறியும் ஒருபோதும் உறையாத. என் ராசிக்குள் சூரியன் 28 நாட்கள் சஞ்சரிக்கும் ஆடி மாதம் தொடங்கிவிட்டது. அந்த சூரியனின் உதவியோடு இந்த பனி மண்டலத்தை உருகுலைய வைத்து இந்த வேடன் யார் என்று காட்டுகிறேன். வேடா, நீ நினைக்கிறது இப்போ இல்ல, எப்பவுமே நடக்காது. நான் நடக்கவும் விடமாட்டேன். நீ வீரனா இருக்கலாம், விவேகமானவனா இருக்கலாம், ஆனா நீ கெட்டவன். உன்னோட எண்ணம் ரொம்ப கெட்டது. அந்த கெட்ட எண்ணத்தை நிறைவேற்ற அந்த இறைவன் விடவே மாட்டாரு. நீ இந்த பிறவி இல்ல, இன்னும் எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் நீ அழிஞ்சுதான் போவ. உன்னோட ஒவ்வொரு அழிவுலையும் என்னோட பங்கு நிச்சயமா இருக்கும். உன்னால இந்த பனி மண்டலத்திலிருந்து வெளியே போகவே முடியாது. இந்த சம்யுக்தா அதுக்கு விடவும் மாட்டா. பெரியப்பா, ரொம்ப பயமா இருக்கு பெரியப்பா. ஒன்னும் பயப்படாதம்மா. பெரியப்பா, பெரியப்பா. என்னம்மா, என்னாச்சு? பெரியப்பா, காலை வச்சா உள்ள போகுது பெரியப்பா. ஆமாமா, நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஆமா பெரியப்பா, ஏதோ தோண்டி புதைச்ச மாதிரி இருக்கு பெரியப்பா. பெரியப்பா, தாத்தாப்படி நீங்க புதைச்சிருப்பாங்களோ? பெரியப்பா, பயமா இருக்கு பெரியப்பா. அம்மா, பதட்டப்படாத. மம்புட்டி கார்ல இருக்கு, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இருமா, வந்துடுறேன். கொடுங்க, இது பிடிங்க பெரியப்பா. இந்தாம்மா. பெரியப்பா, தாத்தா பாட்டியோட பாடி மட்டும் கிடைச்சிச்சு. அகோர அதிபதியே, உன் முன்னால உட்கார்ந்திருக்காளே அந்த கூனி கிழவி, அவ ரொம்ப சுயநலம் பிடிச்சவ. நீ அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்த, அதனால அவ உனக்கு நிறைய உதவிகளை செஞ்சா. எல்லாம் சரிதான். இன்னும் அவ ஏன் உன் கூடவே இருக்கா? உன்னை வச்சு அவ ஏதோ காரியத்தை சாதிக்க பாக்குறா. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அகோர அதிபதி, நீ நினைச்ச காரியம் எல்லாமே இனி ஒன்னொன்னா நடக்க போகுது. அதுக்கான பொக்கிஷம் தான் இப்போ உன் கையில இருக்கு. இனி நீ நினைச்ச மாதிரி அந்த வேடனை அழிக்கலாம், பொம்மி அழிக்கலாம். நீதான் இந்த உலகத்துல அகோர ராஜகுருவா இருக்க போற. மூதாட்டியே, கல்லா இருந்த உனக்கு சாப விமோசனம் கொடுத்து உன்னை மறுபடியும் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு அதுக்கு நன்றி கடனாதான் நீ இதெல்லாம் எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொன்ன. ஆனாலும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குமோன்னு என்னோட உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னோட சுயநலத்துக்காக தான் இப்படி எல்லாம் இவனை செய்ய வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டான். என்ன யோசிக்கிற? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரி. ஆமா,
எனக்கு ஒரு தேவை இருக்கு. அதை நீதான் எனக்கு நிறைவேற்றி தரணும். அதுக்கு என்ன தேவை சொல்லு. இந்த அகோர அதிபதியால முடியாதது எதுவுமே இல்ல. பார்த்திபன், வேடன், சம்யுக்தா இவங்க 3 பேரும் நிரந்தரமா அழிஞ்சிட்டாங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னால அவங்க வசத்துல இருந்த நில உலக பாதாள திசைய உலகத்துக்கு நீ முடிசூடா மன்னன் ஆயிடுவ. அப்போ என்ன வேணும்னு நான் உன்கிட்ட கேக்குறேன். அந்த நிமிஷம் என் ஆசை என்னன்னு உன்கிட்ட நான் சொல்றேன். மூதாட்டியே, நான் முடிசூடா மன்னனா மாறிடுவேங்கிறத ஓவாயால கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு.